நான் உங்க டாக்டர் புவனேஸ்வரி பேசுறேன், ஆதிஷா ஹாலிஸ்டிக் ஹோமியோ கிளினிக். இன்னைக்கு நீங்க ஹோமியோபதியில தெரிஞ்சுக்க போறது டேண்ட்ரஃப், அதாவது பொடுகு பிரச்சனைக்கு தீர்வு இருக்கா? கண்டிப்பா தீர்வு இருக்குங்க. எப்படி டாக்டர் சொல்றீங்க? எவ்வளவு ஷாம்பு போட்டாலும் எவ்வளவு ஆயில் போட்டாலும் பொடுகு தொல்லை தீர மாட்டேது அப்படின்னு தானே கேக்குறீங்க. முதல்ல பொடுகு எதனால வருதுங்கிறது தெரியணும். பொடுகுங்கிறது அது ஒரு வகையான சரும நோய், தலைப்பகுதியில வரும். தலைப்பகுதி வறண்டு போகும்போது, அதுல இருக்கிற சருமம் வறண்டு போகும்போது அந்த தோல் கொஞ்சமா உரிய ஆரம்பிக்கும், பயங்கரமா அரிப்பு எடுக்கும், கொத்து கொத்தா முடி பாழாகும். அப்போ முடி கொட்டுறது அதிகமா இருக்கும். இதெல்லாம் தடுக்கணும், முடி ஆரோக்கியமா இருக்கணும், அந்த சருமத்துல இருக்கிற ட்ரைனஸ் போகணும் அப்படின்னா ஹோமியோபதி அதற்கு சிறந்த தீர்வா இருக்கும். எப்படி டாக்டர் சொல்றீங்க? நான் எப்பவும் சொல்ற மாதிரி நோய்க்காக மருந்து கொடுக்காம அந்த நோய் வருவதற்கு காரணம் என்ன அப்படிங்கிறதுக்காக மருந்து கொடுக்கறதுனால பரிபூர்ணமா குணமாகும். அப்போ ஹோமியோபதியோட சேர்த்து என்ன மாதிரி ஃபாலோ பண்ணா தலைமுடி கொட்டாம பொடுகும் சீக்கிரம் குறையும்? அதுக்கு 3 பொருட்கள் முக்கியமானது. கசகசா, வெள்ளை மிளகு, பால் மிளகுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் முட்டையோட சேர்ந்து வெள்ளைக்கரு பகுதியோட சேர்ந்து சின்ன வெங்காயம். இதை எப்படி யூஸ் பண்ணும் டாக்டர்? அதிகமான கெமிக்கல் உள்ள ஷாம்புவோ அதிகமான கண்டிஷனரோ யூஸ் பண்ணாம நம்ம நேச்சுரலா கிடைக்கிற பொருட்களை யூஸ் பண்ணாலே கண்டிப்பா சரியாகுங்க. முடியில அழுக்கு சேராம பாத்துக்கணும், நல்லா பராமரிக்கணும், அடிக்கடி தலை குளிக்கணும், தேவையில்லாத கெமிக்கல்ஸ் சீரம் இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த கசகசாவோ ஏதாவது ஒரு பொருள் தான் யூஸ் பண்ணோம். கசகசாவோ வெள்ளை மிளகோ இல்லைன்னா சின்ன வெங்காயம், வெள்ளை முட்டை, இதுல ஏதாவது ஒரு இதை மட்டும் எடுத்துக்கிட்டு யூஸ் பண்ணணும். சின்ன வெங்காயம் யூஸ் பண்றதா இருந்தா வெள்ளை கருவோட சேர்த்து அரைச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு குளிக்கணும். பால் மிளகு யூஸ் பண்றதா இருந்தா அதை ஓவர் நைட் தண்ணியில ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில அதை அரைச்சிட்டு பச்சை பால்ல கலந்து யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரிதான் கசகசாவும் பச்சை பால்ல கலந்து ஓவர் நைட் தண்ணியில ஊற வச்சுட்டு அதை அரைச்சிட்டு அரை மணி நேரம் அப்ளை பண்ணிட்டு கெமிக்கல் கம்மியா இருக்கிற ஷாம்பு யூஸ் பண்ணி இல்ல சீயக்காய் யூஸ் பண்ணோம் அப்படின்னா மிகவும் நல்லது. இது மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு தொடர்ந்து என்னோட யூடியூப் சேனல், இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.